உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நேரடியாகவே பெரிய பெரிய புள்ளிகளை காட்டுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆம்ஸ்ட்ராங்கை எதனால் கொண்டாங்க, ஆம்ஸ்ட்ராங் முதல்ல யார் அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தற்போது யூடியூப்ல வெளியாகிட்டு இருக்கு. இவ்வளவு நாளாக ஆம்ஸ்ட்ராங்கை தெரியாதவங்க கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்ச பிறகு இப்படி ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய துயரத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை பெரிய ஆளாக்கணும், அவங்க எல்லோரையுமே லாயராக மாற்றணும், எல்லோருமே படிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று அம்பேத்கராகவே வாழ்ந்துட்டு இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் கதறி அழும்போது தான் இப்படி ஒரு நல்ல மனுஷனை இவ்வளோ காலம் நம்ம புகழ மறந்துட்டுமே அப்படின்னு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வந்துட்டு இருக்கு. இதுலேயும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் நேரடியாகவே பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அப்படின்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள்களை கை காட்டக்கூடிய இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய உதவினால தான் நடந்திருக்கு அப்படின்றத சீமானவர்கள் சொல்லியிருக்கிறது அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் இடத்துல பிஸ்டல் இருக்குது, அந்த பிஸ்டலை தேர்தல் ஆணையம் திருப்பி தர மறுத்திருக்காங்க அப்படின்றது இது எப்போதுலேருந்தும் நடக்கக்கூடிய ஒரு சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னும், அதற்கு பிறகு இந்த ஆராதரா வழக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள் வெளியே வந்து இது ரொம்ப காலங்களாகவே திட்டமிட்டு தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை உலுக்கி இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும், அதற்கு பிறகு எப்போ வேணால் ஒரு அரசியலில் பெரிய ஆளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும், சின்னதாக இருக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்ற நோக்கத்தில் கூட இந்த ஒரு கொலை நடந்திருக்கலாம் அப்படின்ற காரணத்தினால தான் பலரும் பார்த்தீங்கன்னா தற்போது அரசாங்கத்து மேலே கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் செய்தி போடுறது அப்படின்றது, நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண பொதுமக்கள் மாதிரி இரங்கல் செய்தி போடுறீங்களே, நீங்கள் தானே அவருக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கணும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு நேரடியாக வராமல் இருந்திருக்காரு. அதற்கு பிறகு திடீரென அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா போக போகிறேன் அப்படின்னு வேற ஊருக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவசரமாக எதுக்கு போகிறாரு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் போன்றவரெல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போக போக இந்த மரணத்தில் எவ்வளோ மர்மங்கள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும். எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.